அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 34. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. சுஹைப் நபியின் அழைப்பும் சமுதாயத்தின் அழிவும். அல்லாஹு தாலா சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மத்தியன் சமுதாயத்தாருக்கு அறநெறி புகட்டிட அனுப்பினான். இச்சமுதாயத்தார் சிலை வணக்கத்தில் மூழ்கியதுடன் மோசடி, கொள்ளை ஆகிய சமூக விரோத குற்றங்களை வரம்பு மீறி செய்தனர். இந்த அனைத்து தீங்குகளில் இருந்து விலகிடவும் ஈமான் மற்றும் ஏகத்துவத்தை ஏற்றிடவும் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் கேடுகெட்ட அந்த சமூகத்தார் நபியின் எந்த அறிவுரையையும் ஏற்கவில்லை. மாறாக ஊரை விட்டு துரத்தி விடுவோம், கல்லால் அடித்து கொள்வோம் என மிரட்டியதுடன் நபியின் வணக்கங்களை கேலி செய்தார்கள். ஆனாலும் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து இறைப்பணி செய்து கொண்டே முந்தைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றை கூறி எச்சரித்தார்கள். என்றாலும் அந்த மூடர்கள் தங்களின் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார்கள். இறுதியில் அல்லாஹு தாலா வானிலிருந்து நெருப்பை இறக்கியும் பூமியில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியும் அளித்தான். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் ஈமானிய மக்களை அழைத்து கொண்டு ஹலாரா மவுத் சென்று விட்டார்கள். தமது 140வது வயதில் மரணமடைந்தார்கள். அன்னலாரின் அற்புதம். பஞ்சம் விலகுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, மழை இல்லாத காரணத்தால் பிராணிகள் எல்லாம் செத்துவிட்டன என முறையிட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். இதன் காரணமாக தொடர்ந்து 1 வாரம் வரை மழை பொழிந்தது. அதே நபர் மறுஜும்மாவில், அல்லாஹ்வின் தூதரே, மழை அதிகமானதால் வீடுகள் விழுந்துவிட்டன, பாதைகள் அடைபட்டு விட்டன, பிராணிகள் எல்லாம் செத்துவிட்டனர் என முறையிட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், குளங்கள், மலைகள், தாவரங்கள் வளரும் இடங்களில் இந்த மலையை பொழியச் செய்வாயாக என துஆ செய்தார்கள். உடனே மதீனாவை சுற்றியிருந்த மேகக்கூட்டம் கலைந்தது, மழை நின்றது. இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பரலை பற்றி அல்லாஹ் தான் உதவி புரிவான். குர்ஆன்ல அல்லாஹு தாலா கூறுகிறான், அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான், அவனை மரணிக்கப்படியும் செய்கிறான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலன் யாரும் இல்லை, உதவியாளரும் இல்லை.